டிஸ்கோ டிஸ்கோ. என்னமோ பெரிய மில்லியனர் மாதிரி எனக்கு லெட்டர் போட்டு வர வச்சேன். உன்னால எனக்கு என்ன லாபம்? உன் அடுப்பு தள்ளி தடவனத்துக்கு பதிலா ஊர்ல எக்ஸிபிஷன்ல 2 ரெக்கார்டர்ஸ் பண்ணியிருந்தாலும் 1000 500 பிராஞ்சிட்டு இருப்பேன். ஏண்டி திண்டுக்கல் மெயின் ரோட்ல கொத்துக்கறி பரோட்டாவுக்கு சும்மா கரண்டில டைன் 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 அடிக்கும் போது மட்டும் நான் தேவைப்பட்டேன். இப்போ டிஸ்கோ டான்ஸ்ங்கிற பேர்ல டிஸ்கோத்துக்கு சீமநாய் குதிச்சாப்புல குதிக்கிற. இப்ப என்ன பார்த்தா இலக்காம போச்சா? யோ பேசின ரேட்ட கூடிய நான் புறப்படுறேன். யாரோ வராங்க, சீக்கிரம் போடுங்க. வாங்க வாயா. சௌக்கியமா? ஏன் இவ்வளவு சம்பாதிக்கிற இந்த மீசையை கொஞ்சம் சேவ் பண்ண கூடாதாயா? இருக்கட்டும். கையடியா, அது என் சம்சாரம். யோ இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யாருக்காவது சம்சாரமா இருக்கும்போது பாத்துருப்பேன். யோ உனக்கு என்ன வேணும்? என்ன விஷயம்? அந்த விஷயம் தான், இவங்களுக்கு ரூம் வேணும். இப்ப ரொம்ப கெடுபடியா இருக்கு. இப்படி தள்ளிட்டு வர கேஸுக்கெல்லாம் ரூம் கொடுத்தா நான் மாட்டிக்கிறவனே. யோ ஈமி சார், யார பார்த்து தள்ளிட்டு வந்த கேஸ் என்ன? இவன் என் பொண்டாட்டியா? கழுத பாத்தியா? தாலி இங்க கூட தான் தாலி இருக்கு. என் சம்சாரம் ஆயிர முடியுமா? மத்தவங்க சந்தேகப்படாம இருக்க இப்படி தாலி போட்டு கூட்டிட்டு வரது டெக்னிக்கு. அப்ப கன்ஃபார்ம் தானா? ஐயோ கருப்பு, நம்மளுக்குள்ள எவ்வளவு நல்லா பழக்கம். இவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பாரு. ரூம் செட்டப் பண்ணி கொடு. ரூம் காலி இல்லையே, எல்லாம் விஐபி கொட்டா. ரிசர்வேஷன் ஆயிடுச்சே. அவங்க வந்த உடனே காலி பண்ணிடுறோம். அது ரூல்ஸ் படி தப்புங்க. அப்படியா? இப்போ ரூல்ஸ மாத்த முடியுமா? இங்க வாயா. எனக்கு நீ பணம் தரணும்ல, அந்த ஆளு தான் தரேங்கிறாரு. அப்ப நீ அவங்கிட்ட பரம்புறியா? பாட்டி வர வரைக்கும் இங்க தங்க வைக்கலாம்ல. சீக்கிரம் கையில படத்த வாங்க. எனக்கு தேவை பணம், உனக்கு தேவை நான் இல்ல. என்ன இத புடியா? இங்க பாரியா, கொஞ்சம் தயவு பண்ணி ரூம் குடியா. எங்க ஊர் கோயில் முனீஸ்வரன் தான் நினைச்சு உன்னை கும்பிடுறியா? சரி, உனக்காக என் சொந்த ரிஸ்க்ல ரூம் தரேன். இங்க பாரியா, ரூம் வாடகை தினம் 300 ரூபா, அட்வான்ஸ் 500. பார்ட்டி எப்ப வருதோ ரூம் விட்டு காலி பண்ணி ஓடிடணும். டேய் ரூம் வாடகை ரொம்ப அதிகமா இருக்கேடா. யோ முதல்ல கையில கொடு, நீ காத்தடிக்கிற. சரி அப்புறம் பார்க்கலாம். சரி கருப்பா பணம். ஐயோ தலைக்கு போயிடுச்சு பணத்தை. வாங்க ரூம காட்டுறேன். எப்படி நம்ம செட்டப்? ஆமா கீச்சிங்க. வை கோமா வை. கையெடுங்க. காலையில இருந்து தெரு தெருவா நாய் மாதிரி அலைய வச்சுங்க. ஆஃப்டர் காஃபி டிபன் கூட கிடையாது. பசி உயிர் போகுது. முதல்ல போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. உனக்கு பசிக்குதா? இப்பவே போய் 4 நாளுக்கு முறுக்கு சுண்டல் வாங்கிட்டு வரேன். என்னங்க நீங்க இவ்வளவு அல்பமா இருக்கீங்க? முறுக்கு சுண்டலாம் இது என்ன மெரினா பீச் நினைச்சீங்களா? ஓட்டிக்கு ஹனிமூனுக்கு வந்திருக்கோங்க. ஆமா, இது நமக்கு திருட்டு ஹனிமூன். பூ பழம் வாழைப்பழம். இப்பவே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். என்ன யாரும் இல்லையா? கதவெல்லாம் திறந்திருக்கு சார், உள்ள போய் பார்த்துட்டு வரேன். சார் உங்க ரூம் திறந்திருக்கு. யாருமே இல்லையா? யாரும் இல்ல சார். ரூம் மட்டும் திறந்து கிடக்கா? சார் திறந்த வீட்டுல நுழைஞ்சிட்டோங்கிறியா? அது ரகுராம இருந்திருந்தா ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணிருப்பான். அவன் ஏதோ பாடி சேர்த்து போயிடான்னு எங்க போய் தொலைஞ்சான். நீ போய் தொலை. நாளைக்கு போர்டு மீட்டிங் இருக்கு. ஃபேக்டரி போய் யாராரு அட்டெண்ட் பண்றாங்க தெரிஞ்சிட்டு வா. பொம்பளை பொம்பளை யார் நீ? எங்க வந்த? சொட்டேன்னு அடிச்சுடுவேன் வாங்க. போய் புடவை கட்டிட்ட நாள் பக்கவா. டேய் யாரா ஒருத்தர் இல்லையாடா? வாட்ச்மேன். ஐயோ என்னையா? கஸ்டமர் ஆச்சு, விடு. யாராவே? ஐயா யாரா நீ? வாட்ச்மேனுங்க. இவ்வளவு நாள் கதவை திறந்து போட்டு எங்கடா போயிருந்த? இது எனக்கா ரிசர்வ் பண்ண இடம் தானே? ஆமாங்க ஐயா. அந்த பொண்ணு யாரு? பொண்ணா? எந்த பொண்ணு, ஏது பொண்ணு, யார் பொண்ணு? என்னடா ஆக்ட் பண்ற? அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியாது? ஐயா சத்தியமா கொப்புரான விட்ட விட்ட தோஷம் இல்ல. வேணும்னா விசாரிச்சு நான் விரட்டிடுறேன் ஐயா. அந்த பொண்ணை எப்படி விசாரிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். அவ குடிச்சிட்டு வரட்டும், அவளை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை விசாரிக்கிறேன். நான் எப்படி விசாரிப்பேன் தெரியுமில்ல? எல்லாத்தையும் குடிச்சு.
அடிச்சேனேடி அடிச்சாடி நெத்தி அடிதா என்ன பாத்ரூம்ல இருந்து தூது வருது? என்னவா இருக்கும்? வந்திருப்பது என் கணவனின் முதலாளி. இதை என் கணவரிடம் தெரிவிக்கவும். கேட்டியா? நான் அப்பவே சொன்ன கேட்டியா? பணத்தை கொடுத்து வம்ப விலைக்கு வாங்கிட்டியே. ஏன் அப்படி புலம்புற? என்னாச்சு போ? நீ தங்கி இருக்கிற காட்டேஜுக்கு ஆள் வந்தாச்சு. என்னது ஆள் வந்தாச்சா? யோ வேற ரூம் பாத்து கூடியா? வேற ரூம் பாத்து கொடுக்கறதா? நீ இந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏயா வந்திருக்கிறது உன் தலை விதி, என் தலை வலி. இந்த பேப்பரை படிச்சு பாரு. யோ 2 கையில சாமா வச்சிருக்கல, நீயே திறந்து காட்டு. உனக்கு திறக்கிறதுக்குன்னு ஒரு ஆளு. இப்ப முகத்துல எரிமலை வெடிக்கணுமே, கடல் கொந்தளிக்கணுமே, பேயா ஆடணுமே. உங்க பாஸ் இல்ல, பாஸ் வந்திருக்காரு. என் வைஃப்னு சொன்னியா? இல்ல நோ இல்ல. நல்லா சமாளி, மாட்டி விட்டுறாத. தாலிய மறைச்சுக்க. யார் நீ? உன் பேர் என்ன? வைதேகி. ஒப்பம் பேர் என்ன? கேட்கறது காதல். நான் கேட்கறதுக்கெல்லாம் டான் 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 பதில் சொல்லணும். ஒப்பம் பேர் என்ன? டான் டான் டான். என்னது? நீங்க தானே டான் 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 சொல்ல சொன்னீங்க. ஒப்பம் பேர் என்ன? ராமநாதன். ஊர் எது? மெட்ராஸ். சோ மெட்ராஸ்ல இருந்து நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க. யாரு கூட வந்த? யாராவது உன்னை கூட்டிட்டு வந்தாங்களா இல்ல தள்ளிட்டு வந்தாங்களா? கூட்டிட்டு வரதுக்கு தள்ளிட்டு வரதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன் எழுதுற? உண்மையை சொல், யாரு கூட வந்த? என் கேள்விக்கு தான் பதிலா? எனக்கு தெரியும், கண்ணி பெண்கள் கண்ணி விட்டாளுதா தன்னை ஏமாத்திக்குவாங்க, மத்தவங்களை ஏமாத்திடுவாங்க. உன் அழுகையே உன் மேல எனக்கு சந்தேகத்தை அதிகமாக்குது. ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்க. இல்ல சார், நான் ஒரு தப்பும் பண்ணல. செய்யல? ஒரு தப்பு செய்யல? அப்ப உண்மையை சொல்லு, யாரு கூட ஊட்டிக்கு வந்தேன்? அது வந்து இங்க ஊட்டி சீசனுக்காக சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தேனா, வந்தப்போ பஸ் ஸ்டாண்ட்ல 2 ரவுடி பசங்க என்ன துரத்திக்கிட்டே வந்தானுங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். 6 வயசுல எனக்கு காது குத்திட்டாங்க. 7வது வயசுல கிட்டு புள்ள விளையாடும் போது கடுக்கனை தொலைச்சிட்டேன். இப்ப மறுபடியும் எனக்கு காது குத்துறியா? நீ சொல்ற கதை சினிமாவை கூட அன்நேச்சுரலா இருக்கும் போல இருக்க. பப்ளிக் பிளேஸ்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, எல்லாரும் இருக்கிற இடத்துல யாரோ 2 பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதனால யாருமே இல்லாத இடத்துல ஓடி வந்து ஒளிஞ்சிருக்க. வந்த இடத்துல வேர்த்திருக்க, குளிச்சிருக்க. அப்படிதானே? ஒண்ணு சொல்லி குத்தம் இல்ல. உன்னை பெத்தான் பாரு உங்க அப்பன், அவனை நிக்க வச்சு 1 மணி நேரம் செருப்போல் அடிக்கணும். அவனை மட்டும் இல்ல, இந்த ரேராம் பயலி செருப்போல் அடிக்கணும். அந்த பையன் பாடி சேர்த்து போயிட்டான். தேவையில்லாம லீவ் எடுத்தான், தேவையில்லாம எனக்கு டென்ஷனை வரவழைச்சான், தேவையில்லாம நான் ஊட்டிக்கு வந்தேன், தேவையில்லாம உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். உனக்கு வயசு 19 கரெக்ட் இருக்கும். இந்த வயசுல தான் செருப்போல் அடிக்கணும். இது உன்னுடைய ஏஜ். அந்த ஏஜ்ல வரக்கூடிய ஒரு மேரேஜ். 19 வயசுல உனக்கு மட்டும் இல்ல, எல்லா பெண்களுக்கு இப்படி ஒரு கண்டம் வந்து தான் தீரும். நீ ஏன் இங்க வந்தே நான் சொல்லட்டுமா? எந்த கம்நாட்டியோ உனக்கு ஆசை வார்த்தை காட்டியிருக்கான். அவனை நம்பி அவனுக்கு பின்னால ஊட்டிக்கு ஓடி வந்துட்ட. அவனும் மாட்டுக்கு லாட அடிக்கிற மாதிரி உன்னை தூக்கி போட்டு பெரட்டி 2 காதல் வீட்டை பாடி இருக்கான். புடவையெல்லாம் அழுக்கா போயிடுச்சு. குளிச்சுட்டு வரட்டும் இங்கே விட்டுட்டு போயிட்டான். வருவான்னு நினைக்கிறேன். போனவன் போனாண்டி. ஆமா, உன்னை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க. என்ன படிச்சிருக்க? BA. வெரி குட். வேற ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கா அந்த ஓடி வந்ததை தவிர? டைப்ரைட்டிங்,
ஷார்ட் ஹேண்ட் ஹையர் பாஸ் பண்ணிருக்கேன். ஹையர் பாஸ் பண்ணவங்க அப்படித்தான் லோயரா நடந்துவாங்க. நீ எங்கேயாவது வேலை செய்யறியா? இல்ல. அது சொல்ல மூக்கு மேல இருக்க அழுக. உள்ள போய் ரூம்ல இரு. என் கேள்விக்கு பதில் சொல்லாம என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போக முடியாது. எனக்கு தெரியாம இந்த வீட்டை விட்டு போக கூடாது. அப்படி போனே உரிச்சிடுவேன். எதை ஒன்னே தலைகிட கட்டி கண்ணறிடி விட்டுட்டு தோலை மட்டும் உரிச்சிடுவேன். கதை கேக்குறியா? கண்ணா பாரு, நல்லா டார்ச்சர் இட்டு போட்ட மாதிரி சூடு இருக்கிறது. அவன் நிஜமா அவன் பொண்டாட்டியா இருந்தா அவத்த போய் உண்மையை கக்கு, கால்ல விழு, ஆளை மீட்டுக்க. என் வேலை போயிருமேன்னு பயப்படுறேன். உன் வேலை மட்டும் போக கூடாது, என் வேலை போகணுமா? நான் மாட்டப்பா. அம்மா, நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்களேன். என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் அது செய்றேன். போதும் எனக்கு. என் வைஃப் பிரிஞ்ச எனக்கு இப்போ உங்க உதவி தேவை. அட பாவி சண்டண்டாளா, நான் இவளை தள்ளிட்டு வர்றதுக்கு முன்ன என்ன கஷ்டப்பட்டிருப்பேன், என்னையே ஓவர்டேக் பண்றியா? ஏண்டி இந்த ஊட்டி குளிர்ல மனைவிய பிரிஞ்ச இவன் உங்ககிட்ட உதவி கேட்கறான்னா என்ன உதவியா இருக்கும்? ஏண்டா என் அடிமடியிலே கை வைக்கிறியா? இரு உன் பொண்டாட்டி சொல்றேன். யோ, உன் புத்தி உன்ன விட்டு போகுதா? இங்க வாங்க. என் முதலாளிக்கு ராவ் வேளையில பால் சாப்பிடுற பழக்கம் இருக்கு. அந்த பால்ல இந்த தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருங்க. குடிச்சு விட்டு அந்த நாள் நல்லா தூங்கட்டும். அப்ப நான் உள்ள பூந்து என் பொண்டாட்டிய கூட்டிட்டு ஓடிடுறேன். இவ்வளவுதானா? அவ்வளவுதான். நான் என்னமோ ஏதாக்கும் நினைச்சேன். அப்படின்னா கொடுங்க, பாலை நானே குடுக்கறேன். ஓகே. நீ யாரு? ஒன்ன யார் தள்ளிட்டு வந்தா? வாட்ச்மேன். வாட்ச்மேன் தள்ளிட்டு வந்தானா? அவர் என் புருஷங்க. மங்கள சூத்திரம். கொடு. ஓட அடிச்ச வந்து இதுதானே நடந்தது. நிறைவேற்ற பூதம்புறப்பட்ட கதையா? நீங்க போன இடத்துக்கு உங்க முதலாளியும் வந்துட்டாரா? என்னடா பண்றது? டேய் அனுமந்து, நீ தான் எனக்கு ஒரு உதவி பண்ணும். என்ன செய்யணும்னு சொல்லு, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன். டேய், என் பொண்டாட்டி என் முதலாளி கிட்ட அசோகவனத்தை சீத மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காடா. உண்மையை சொன்னா நான் மாட்டிக்குவேன். அதனால நீ நேரா போய் அவ கதுன்னு சொல்லி அவளை தள்ளிக்கிட்டு வந்துரு. டேய், என்னடா யோசிக்கிற? உன் பாசு கிட்ட போய் நானு பாத்தியா நேத்து கால்ல விழுந்து சத்தியம் பண்ண, நீ காலை வாரி விடுறிய. பாச நானு மதிப்பாரா? அவரா? யாராவது ஓங்கி பேசினா ஒதுங்கி போறவர் அவரு. அதுதான் அவரோட வீக்னஸ். தூள் கலப்புற எங்கடி வந்த? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உங்க அப்பா வர போன் போட்டு அந்த மாதிரி அலறிட்டு இருக்கா. சரி போறப்படே. யார் சார் நீங்க? நீங்க யாரு? கொப்பேன். நான் தான் இங்க தங்கி இருக்கவன். திறந்து வீட்டுக்குள்ள எதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு என்னைய கேள்வி கேக்குறியா? நீ யாரு? உன் பேர் என்ன? என் பேரு அனுமந்து. அவளோட கசின் நானு. ஓஹோ, நீதான் அவளுடைய கசனா? அப்படியா? உட்காருங்க. உட்கார்றது இல்ல, நேரம் புறப்படு. இந்த பொண்ணோட பேர் என்ன? அட பாவி ரகுராமன், பொண்டாட்டி பேர் என்னன்னு சொல்லாம அனுப்பிச்சேடா. மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். பேர் என்ன? ஏப்ப பேசாம இருக்க? இவ பேர் என்ன? அவ பேர் என்ன வருது உங்களுக்கு? என்ன, நாங்க ரெண்டு பேரும் கசின்ஸ். எப்படி வேணா கூப்பிட்டுக்குவோம். செல்ல குட்டின்னு கூப்பிடுவோம். செல்லமா. அப்படியாம்மா? இவங்க அப்பன் பேர் என்ன? இது என்னடா அம்பா போச்சு. அப்பான்னா அப்பாவா தான் இருக்க முடியும். இப்படி வச்சுக்கலாமே, அப்பா துறன்னு. அப்பா துறையா? பேரு ராமநாதன்ல சொன்னேன். ஆமா, இவளுக்கு எத்தனை அப்பா? அது எக்கச்சக்கங்க. பேரு எக்கச்சக்கம். இந்த ரேஷன் கார்டுல ஆபீஸ்ல இந்த மாதிரி கொடுத்துருவோம். ஆனா நாங்க செல்லமா கூப்பிடுறது அப்பா துறன்னு தான். எங்க வேலை செய்யறதா சொன்னேன். உன் பேர் என்ன? என்ன நீங்க பெரிய பேஜரா போச்சு உங்ககிட்ட? நான் ஒரு பெரிய டீசன்ட் ஜென்டில்மேன். என் பேர் அனுமந்து. வீடு சாமி கம்பெனில அக்கௌண்டன்டா வேலை செய்யறேன். 1500 ரூபாய் சம்பளம். இது என் கசின் செல்லக்குட்டி. போதுமா? இல்ல இன்னும் ஏதாவது சொல்லணும் உங்ககிட்ட? இல்லப்பா, வீடு சாமி எனக்கு ரொம்ப வேண்டியது.
அவர் ஊர்ல இருக்காரா வெளியூர் போயிருக்காரான்னு பாக்கணும்னு. அவர் நம்பர் கூட ஒய், என்ன மறைஞ்சிட்டா? யாரவன்? உன் கசினா பிசினா? ஆமா, இவன் தான் உன் காதலனா? உன் பேரை கூட சரியா சொல்ல தெரியல இவனுக்கு. இவனை நம்பிதான் ஓடி வந்தியா? சார், உன்கிட்ட விசாரிச்சு பிரயோஜனம் இல்லை. உன்னை பட்டத்துக்கு கூட்டிட்டு போய் உங்க அப்பா நீ நேர்ல வச்சுக்கிட்டு விசாரிக்கணும். இது எனக்கு நல்லா தெரியும். ஏஜ் பருவ கோளாறு. என்ன பண்ணுவேன்? சரி, இன்னைக்கு தனியா விடக்கூடாது. இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் இருக்கு, வாய விடு. ஷட் அப். டேய், என்னடாச்சு? அப்பா, இந்த வம்பை நமக்கு வேணாம். உனக்கு இந்த போட்டிருக்கிற ட்ரெஸ் பத்தலாம் கேளு. என்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் கொடுத்துறேன். இது கூட வேணுமா? வேணாம். உன் பொண்டாட்டிய மட்டும் என்கிட்ட கேட்காது. என்னடா இப்படி சொல்ற? என்னடா போய் பார்த்தாக்கா கிட்ட அவர் ஒரு பார்வை பார்த்தாரு பாருடா, அப்படியே பயப்பிச்சுட்டா. இன்டெரக்டா வேற பேசுறாரா? அப்படி என்ன சொன்னாரு? திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்சா மாறினாரா? கதவை தட்டிட்டு போக வேண்டியதுதானடா. அது காரணம்டா. எப்படா கதவை தட்டிட்டு போக முடியும்? அப்புறம் எப்படிடா அப்படி சொன்னாரு? தெரியல, சத்தம் கேட்குது. உட்காரு, உட்காரு. டேய், என் பொண்டாட்டி எங்கேயோ தள்ளிட்டு போறாரா? வாட்ச்மேனை போய் கேட்கலாம். வா. அவங்க எங்க போறாங்க? எதுல போறாங்க? ஹோட்டல் புளி ஹில்ஸ்க்கு கான்பரன்ஸ்க்காக ஐயாவும் அம்மாவும் போறாங்க. என்னது, ஐயாவும் அம்மாவுமா? டேய் அனுமந்து, இவன் உறவே மாட்டான். அந்த அம்மாவோட ஐயா நாயா? கொஞ்சம் இரு, உறவு மாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். எங்க போறாங்க? ஹோட்டல் புளி ஹில்ஸ், ஹோட்டல் புளி ஹில்ஸ், ஹோட்டல் புளி ஹில்ஸ். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. இது சத்தியம். இது சத்தியம். Follow me. இப்ப வரப்போற ஆளு ஊட்டிக்கே பெரிய பிஸ்தா. பாக்குறதுக்கு அம்சத் கான் மாதிரி இருப்பான். 2 டஜன் பிளேடு, 3 டஜன் பேனா கத்தி வச்சிருப்பான். ஐயோ, பிளேட எடுத்தான் எந்த இடத்துல அறுப்பான்னு அவன் தெரியாது. என்ன குருடனா? அப்புறம் தெரிஞ்சுக்குவ. அடிச்சான்னா அப்படி அடிப்பான். எப்படி அடிப்பானா? எப்படி அடிப்பான்? பயங்கரமா அடிப்பான். ம். அவங்கிட்ட விஷயத்த சொல்லி பணத்தை கொடுத்திருக்கேன். ம். நீ குறுக்க போய் எதுவும் பேசிராத. நான் ஏன் பேசுறேன்? சத்தம் கேக்குது. ம். He's coming. ஒரு சிகரெட் அணைச்சான்னு வச்சுக்க, அன்னைக்கு 3 கொலை விட போகுதுன்னு அர்த்தம். ஏண்டா, அம்ஜத் கான் மாதிரி இருப்பான்னு அஸ்ரானி மாதிரி கூட இல்ல. ஆள் அடிக்கிறவனை கூட்டின்னு வர சொன்னா கோழி அடிக்கிறவனை கூட்டின்னு வந்திருக்க. கோழியா அடிப்பான். அது 6 ல இருந்து 8 மணி வரைக்கும். இது ஓவர் டைம். பேசாத. எனக்கு என்னமோ இந்த தாடிக்காரன் அடிப்பான்னு நம்பிக்கையே இல்ல. ஐயோ, அவன் கையில வச்சு ஆட்டானே இது எது? விசிலு. அத வாயில வச்சு அடிச்சான்னா 50 பேர் ஓடி வருவாங்க. எதுக்கு அடிக்கிறதுக்கு. அப்ப இவன் ஊதுறதுக்கு. வணக்கம் மச்சான். மச்சான் வாயிலே ஊதுறாரு. சார், எஸ். ஆளை அடிக்கணுமா முடிக்கணுமா? ஐயோ, முடிச்சிடாதீங்க. சம்பளம் கொடுக்கற முதலாளிங்க. லேசா கீரை கூட விழாம மிரட்டி என் ஒய்ஃப் கூட்டிட்டு வந்திருக்கேன். அது கொஞ்சம் கஷ்டமான சமாச்சாரம் ஆச்சே. அப்படித்தான் சொல்லுவாரு. அந்த காலத்திலேயே வாயில வச்சு அடிப்பாராம். ஆளுங்கெல்லாம் பொத்தன விழுந்துருவாங்களா? எது? விசிலையா. உங்க ப்ராப்ளம் சால்வ்டு. அதுக்கு நான் கொஞ்சம் விசில லேசா ஊதணும். ஆமா, ஆளு எப்ப வருவாரு, எங்க வருவாரு, எப்படி வருவாரு? இதோ இப்படி. அதோ அந்த வண்டியில வராரு அவர்தான். மெதுவா மெதுவா.